சாதங்கள் அருந்த வேண்டும் என்பதற்காக இப்படி திடீர் என்று எதிர்த்து விட்டீர்களே, தாயே சாப்பிடுங்கள் அண்ணிங்க. ஏண்டி குழந்தை இல்லன்னு தெரியுமில்ல, எங்களுக்கு சாப்பாடு போடலாமா? பாவம் இல்லையா? குழந்தை இல்லாத வீட்டுல சாப்பிடுறது ஒண்ணு, புழுவோட சாப்பிடுறது ஒண்ணு. எங்களுக்கு சாதம் எப்படி போடலாம்?
எனக்கு போடலாம சோறு கருத்த பாவம் செய்து விட்டேன் காய்க்காதவரடி பூக்காதவரடி ஏண்டி எத்தனை வருஷம் ஆகி போச்சு இதுக்கு மேலே உனக்கு குழந்தை பிறப்பு என்னை காய்க்காதவரடி பூக்காதவரடி என்று ஒரு தாயா அண்ணியே அம்மா நீ இந்த வார்த்தை அவன் பிள்ளை எனக்கு சோறு போடலாமா ஆரம்பத்துல சொல்றது எங்க வீட்டுல குழந்தை இல்ல எனக்கு குழந்தை பறக்கல நான் சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்றது அம்மா எங்க அரண்மனையை தேடி பசி என்று வந்தவருக்கு நான் புசி என்று அன்னதானம் வழங்குவதுதான் வேலை. என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நீ ஒருவேளை சாதமாவது சாப்பிடுங்கம்மா. அப்படி பாத்தியா சாதம் போட்டு எங்களுக்கு பெருத்த பாவம் செய்து விட்டார். அப்படி ஒரு வீட்டுல இருப்பா உன் வீட்டுல இருப்பா 5 நிமிஷம் அப்பா நான் போகின்றேன். அம்மா என்னை காய்க்காத வருடி என்று ஒரிக்கிறாயா அண்ணியே? எனக்கு மட்டும் நல்ல படபரப்பா எனக்கு மயிலடியா ஒரு பூஞ்சோலையா கருமணிங்கோ பணம் போட்டா பாவனிங்கோ அப்படி பிள்ளலாம் போட்டு இந்த கண்டாரோடி கோடும் பண்றான். ஒரு 5 or 10 போடுங்க. அப்படி அவன் போடுங்க சார். நானும் பாவம் எடுத்து போடுங்க. எனக்கு பூஞ்சோலையா இந்த சண்டாளுக்கு இன்னைக்கு எனக்கு பஞ்சமாச்ச.
சப்போர்ட் மாப்பிள்ளை கூட்டு வந்துருக்கிறேன் எந்த வழி அடி வந்தப்பா உனக்கு யார் கொடுக்குறாங்க எல்லாக்கினூரும் எண்ணாத்து தான் நான் நடந்து போவேன். அம்மா எங்களை அழிக்க வேண்டாம் ஒதுக்க வேண்டாம். அடித்த அடிகள் எல்லாம் அங்கமெல்லாம் போகுது, ஒதித்த ஒதிகள் எல்லாம் உள்ளமெல்லாம் போகுது. வேண்டாம்மா வேண்டாம் தாயே. உன் அரவணையில இதுக்கு மேல இருந்தால் எனக்கு இன்னும் பாவம் அந்த நேரம். நான் போறேன் போக வேண்டாம் தாயே, போக வேண்டாம். என்னை அடித்தாலும் சரியே, நீ பெருத்த பாவம் செய்து விட்டாய், பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லி என்னை அடித்து துன்பங்கள் செய்து விட்டாய். எங்களுக்கு பாவ நிமோஷனமே கிடையாதா தாயே? அம்மா இதோ நானும் கோபத்துல உன்னை அடித்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தக்க வாசம் சொல்கின்றேன். வெள்ளிகிரி நோக்கி அந்த ஈசனா நோக்கி நீ தவம் இருந்தீங்கன்னா அந்த ஈசனார் உங்களுக்கு மறந்து வருவார், புத்தருக்கு கிடைக்கும். அப்படியா? ஆமா. இந்த சாகும் வேலையில இதான் ஒரு கடைசி ஆசை. அப்படி உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேண்டும் என்றால் இந்த 2011 நேரத்தில் படித்த சிவபெருமான நோக்கி கடூர்மான தவம் இருங்க. அப்படி கடூர்மான தவம் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் உண்டு கிடைக்கும் என்று வைக்கிறார். ஆகட்டும் தாயே, அப்படி ஆகட்டும்மா. சரி அந்த தோட்டக்காய் சூட் கொடுத்துப்பா. சென்று வருகிறேன். போயிட்டு வாங்க அந்த மூஞ்சி தெரியா. கிளவா கிளவா மனைவி பார்க்க வந்திருக்கிறோம். ஆமாங்க. இந்த தேவலோகத்தில் நடந்தது. அவமானப்பட்டு வந்திருக்கீங்க. தேவலோகத்தில் அவமானப்பட்டது வந்து மனைவி கிட்ட சொன்னா அவ மனக்கு நஷ்டமாயிடும். அதனால இந்த செய்தி அவகிட்ட சொல்லக்கூடாது. மனைவி பார்க்கணும், மனைவி அழைத்து வா. ஆகட்டும். அம்மா கணவர் முருகண்டையை கூப்பிடுவாருமா. அந்த தேவலோகம் சென்று நான் புத்திர பாக்கியம் நான் பாக்கி வருகிறேன் அம்மா, நான் கேட்டு வருகிறேன் என்று சொல்லி என் வார்த்தையை மீறி சென்றீர்களே. ஐயோ அவன் மாறாதே. சாமி உன் திருமுகம்
திருமுகம் ஆடி இருக்கிற காரணம் என்ன? சோறாத திருமுகம் சோர்ந்திருக்கிற காரணம் என்ன? நடந்த விவரம் என்னங்க சுவாமி? என்ன நேர்ந்தது நாதா? சுவாமி, நான் தான் சோர்ந்த முகத்தோடு இருக்கிறேன், நீ அழுதகன் சிந்தனையோடு இருக்கிற என்ன காரணம்? அப்பா சுவாமி, தெய்வலோகத்த கன்னிமார்கள் வந்தார்கள். அரண்மனையில் பசி என்று உரைத்தார்கள். பசி என்று வந்தவர்களை குஷி என்று சாப்பாடு போடுவதுதானே நம்மளுடைய வழக்கம். அதே பிரகாரம் பாலால உணவச்சு பச்சரிச்சு சாதமற்ற நெய்யால உணவைத்து நேத்திரமா கொண்டு வந்து சாதமும் பரிமாறினேன். அப்பொழுது அவர்கள் உரைத்தார்கள், நாங்களோ தெய்வலோகத்த கன்னிமார்கள், ஒரு பிடி சாதத்தை ஒரு குழந்தை கையில கொடுத்து விட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்று உரைத்தார்கள். எங்களுடைய அரண்மனையில் குழந்தை இல்லை என்று உரைத்தேன். 1 மாதம் 2 மாதம் இருந்தாவது போயிருக்குதா என்று கேட்டார். இல்லை என்று உரைத்தேன். அதே பிரகாரம் இவ்வளவு காய்க்காத வரடி பூக்காத வரடி உள்ளலாத வீட்டுல சாப்பிட்டா குழுவோடு ஒன்று, நீ பெருத்த பாவம் செய்து விட்டாய் அப்படி என்று சொல்லி என்னை அடித்து துன்பங்கள் அதாபதம் செய்து விட்டாரே மன்னா. அப்பொழுது நாரதனாகப்பட்டவன் இந்த தேவ சபையாகப்பட்டது. இந்த தேவ சபையில் சூழ்ந்தது இருள் சூழ்ந்தது போல இருக்கிறது, மூஜ வேண்டியிருக்கிறது. இந்த தேவ சபையே கலகலப்பாக இல்லை. காரணம் என்னவென்று என்று தெரியல. கேட்க நாரதன் உழைத்தான். பாவம் செய்தவன் யாராவது இந்த தேவலோகத்துக்கு வந்திருந்தா இந்த தேவலோகம் கலையிலிருந்து இருக்கும் அப்படின்னு உழைத்தான். பாவம் செய்தவர் யாரு, புண்ணியம் செய்தவன் ஒருவர் கேட்க முடியுமா? பிள்ளை இல்லாதவன் தான் பாவம் செய்தவன். பிள்ளை இல்லாதவன் யாராக இருந்தால் கை தூக்கி நிற்கலாம் என்று கேட்க இந்த தேவர்கள் நம் வந்ததை கண்டு கொண்டு பிள்ளை வரம் கொடுப்பார்கள் என்று பெருமையாக நினைச்சு நான் கை தூக்கி எழுந்தேன். பிள்ளை இல்லாதவன் இந்த புண்ணிய வாத்துக்கு வரக்கூடாது என்று என்னை பிடித்து தள்ளிவிட்டார்கள். பட்டு மானவே தாயடித்தேனா, தன் பிறப்பன் வந்தேனா, இல்ல பிள்ளை பால் கேட்டவருக்கு நான் தண்ணி பால் கொடுத்தேனா, இல்ல பிச்சுக்கு வந்தவர் பெண்ண வர சொன்னேனா, நான் என்ன பாவம் செய்தேன்? நான் பங்கப்பட்டு உயிரை அங்கே விட்டு இருப்பேன். மனைவியை பார்த்து விட்டு அந்த ஈசனுக்கு நம்ம
வாழ்ந்து என்ன பலம்? அதாவது வீட்டில் அள்ளி சொல்ற பிள்ளை இல்ல, நம்ம செத்துட்டாச்சேன்னு சொல்ல பிள்ளை இல்ல, மாண்டு விட்டால் கை கொடுக்க பிள்ளை இல்ல, நம்ம கர்மத்தை செய்து விட்டோமே. நீங்கள் ஒன்றும் கலக்க வேண்டாம். உனக்கு தேவலோகத்தில் அகமானப்பட்டு வந்தாய், நானும் அரண்மனையில் பங்கப்பட்டு நிற்கின்றேன். இருந்தாலும் ஒரு கடைசி ஆசைங்க. எப்படி என்றால் அந்த தேவலோகத்தை கன்னிமார்கள் ஒரு வழியை நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அம்மா, நீங்க இத்தனை வருஷமா புள்ளலாத இருக்கிறீங்க, ஒரு நாள் கடைசி ஆசை நீங்க வெள்ளிங்கிரிக்கு போய் கடூரமான தவம் இருந்து அந்த சிவபெருமான நோக்கி கடூரமான தவம் இருங்க. அப்படி சிவபெருமான் ஒருவேளை காட்சியளித்தால் உங்களுக்கு புத்திரவாக்கி நிச்சயமா கிடைக்கும். அப்படி என்று அந்த தேவலோகத்தை கன்னிமார்கள் உரைத்திருக்கிறார்கள். சுவாமி, நம்மளுக்கு 60க்கு 60 ஆகி கொடுக்க 20 ஆகி வீடு போங்குது, காடு வாங்குது, வயசாகி போச்சு. அப்படி இருந்தாலும் இருந்தா தவறு பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் அந்த சிவனுடைய பாதத்தை நம்ம போய் சேரலாம். ஆமாங்க, ஏனென்றால் உனக்கு வயதாகி விட்டது, எனக்கு வயதாகி விட்டது. அந்த சிவபெருமான நோக்கி கடூரமான தவம் இருப்போம். சிவபெருமான் காட்சி அளித்தால் ஆச்சது, இல்லை என்றால் அந்த சிவனுடைய பாதத்தில் 2 பேரும் மாட்டமடைவோம்.